Now the other point which I am going to consider is where VCE is 0. VCE is 0 in the point, B ingara point. So IC only exists. So on the point in the point go நம்ம consider பண்ணி ஒரு you draw a line, straight line, right? The straight line இப்போ இந்த region active region வழியா பாஸ் ஆகி போறது இல்லையா, இங்கே இருந்து ஜெரட்டா அங்க பண்ணா அது ஸ்விட்ச்னு சொன்னோம். இப்போ அது பண்ணாம செகண்ட் சிச்சுவேஷன் என்னது, ஆம்பிளிஃபையர் உடைய டிஸ்கஷன். இது ஆம்பிளிஃபையர் சர்க்யூட்ல நம்ம வந்து இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம சொல்லி தரேன். சர்க்யூட் அப்புறம் நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல நான் என்ன பண்றேன், முதல்ல இங்க ஒரு பாயிண்ட் கட் ஆஃப் ரீஜன்ல ஒரு பாயிண்ட்டையும் சேச்சுரேஷன்லயும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். I draw a line, straight line connecting these two where IC is 0 here, VC is 0 here. Now this region through which it passes through the active region is the one which we are going to use for amplifier idea. So இந்த இடத்துல இப்போ ஒரு particular point, இப்போ 40 எடுத்துக்கலாம், 20 எடுத்துக்கலாம், நான் 40ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஆக்டிவ் ரீஜன்ல இருக்கிற ஆம்பிளிஃபையர் டிசைன் பண்ண வேண்டிய பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு பேரு குவைசன்ட் பாயிண்ட்னு பேர். குவைசன்ட் பாயிண்ட்னா Q பாயிண்ட்னு சொல்லலாம், குவைசன்ட் பாயிண்ட்னு சொல்லலாம். தட் இஸ் அ பாயிண்ட் we are going to operate the transistor. எப்படி அப்போ இந்த இது ஃபார்வர்ட் பயாசிங்ல இருக்கும். To such an extent I have chosen 40 இல்லையா, 40 as the IB current. ஸோ IB current 40 போகிற மாதிரி இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபார்வர்ட் பயாஸில் பார்த்தோம் இல்லையா, ஃபார்வர்ட் பயாஸ் கேரக்டரிஸ்டிக்ஸில் பார்த்தோமே. ஸோ இன்புட் கேரக்டரிஸ்டிக்ஸில் இது VCC. இது VCC ஒரு வோல்டேஜ் இருக்க போகிறது ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறதுக்கு. அப்போது அந்த VCC இருக்குன்னா VCEங்கிறது இது தெரியுறதா, திஸ் இஸ் VCE. ஸோ தி VCC இஸ் டிவைடட் பிட்வீன் RC அண்ட், இப்போ தெரியுறதா, இப்போ VCC இஸ் ஈக்குவல் டு ICRC ப்ளஸ் VCE. இது எப்படின்னு புரிஞ்சுதா? So total voltage between these 2 points is divided between the voltage here across RC. RC ஓட voltage என்ன, IC into RC plus this VCE. So it is divided between the two, VCC, ICRC, VCE. அப்போ இந்த இடத்துல இருக்கிற இதுதான் இந்த VCE, நான் சொல்ற VCE, இந்த VCE. So இந்த இடத்துல இருக்கிறது தான் இந்த இடத்துல இந்த IC. So this particular IC is going to flow through RC and the transistor. That will give you a potential drop across RC in the voltage plus the remaining voltage VCE. அது இது. ஸோ இந்த Q பாயிண்ட் உடைய VCE என்ன, IC என்னன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலி IC வந்து 1 மில்லி ஆம்பியர்ல ஆப்ரேட் பண்ற வழக்கம். யூஸ்வலி 1 மில்லி ஆம்பியர்ல ஆப்ரேட் பண்ற வழக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், we'll go to amplifier idea. அப்போ அதுக்கு நம்ம என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையணும், the transfer characteristics IB versus IC. So IB versus IC வரையும் பொழுது நம்ம பார்த்தோம், this is for particular VCE இல்லையா. இந்த VCE என்ன வச்சுருக்கோம் அதை சொன்னேன். இப்போ VCC எவ்வளவோ அதுலேருந்து IC மைனஸ் RCயை கட் பண்ணிட்டா VCE வந்துடும். அந்த VCEங்கிறது இந்த கிராஃபில் இந்த Q பாயிண்ட்டுடைய 40க்கு நேர இருக்கக்கூடிய இந்த லைன் என்ன, AB அப்படிங்கிற லைனு இஸ் கால்டு லோடு லைன்னு பேர். இந்த லோடு லைன் இந்த 40 நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு வச்சுட்டு இருக்கிறதால கட் பண்ணுற அதாவது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் தான் அந்த VCE. இந்த VCE இங்கே எப்படி கண்டுபிடிக்கலாம், VCC மைனஸ் RCன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்கிறது தான் கரெக்டான பாயிண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் VCEக்கு இந்த கிராஃப் வரைஞ்சி வச்சுருக்கோம், தெரியுறதா? ரைட். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதெல்லாம் அழிச்சிடலாம். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த இடத்துல வரைஞ்சிக்கலாம், தள்ளி வரைஞ்சிக்கிறேன். ஸோ லெட் மீ ட்ரா, திஸ் இஸ் IB, this is IC, and I have a straight line or a particular VCE. இந்த VCE எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம், இந்த Q பாயிண்ட்டுக்கு நேராக வரக்கூடிய VCE. ஸோ அதுக்கு அந்த VCE வச்சுட்டு IB வேரி பண்ணால் IC வேரி ஆகுதுன்னு பார்க்குறோம். இங்கே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு இதுதான் 40ங்கிற பாயிண்ட்டு தெரியுறதா. இந்த 40 வரும்போது அந்த பர்டிகுலர் ICங்கிறது இந்த IC வேல்யூ இங்கே வந்துடும். இதில் 40ங்கிறதுல தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம் IBயை. ஸோ இந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். இப்போ என்னுடைய டிரான்சிஸ்டர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ this is a situation, right? The forward bias of VBE is such that it gives rise to IB of 40 milliampere. இந்த பாயிண்ட் Q பாயிண்ட் ஓடுது 40 milliampere and corresponding IC value above the Q point for a particular VCE. இது எப்படி சூஸ் பண்ணேன்னு புரியுதா இந்த பாயிண்ட் இந்த கிராஃபில்?
அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். இப்போ ஆம்பிளிஃபை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்மால் ஏசி சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு. நவ் இன்ட்ரடியூஸ் த ஏசி சிக்னல் ஹியர் இந்த இன்புட் சைடு. ஏசி சிக்னல்ங்கிறது என்னது? சைனசாய்டல் வோல்டேஜ் இல்லையா? ஸோ இட் வேரிஸ் ஃப்ரம் 0 to a positive voltage, then reaches 0, 0 to negative voltage, it reaches 0 once again. This is one full cycle. அந்த full cycle அப்போ என்ன ஆகும் பார்க்கலாமா? இப்போ இது என்ன பண்ணோம்? So over and above this voltage is coming. புரியுறதா? இந்த வோல்டேஜ் இந்த பாயிண்ட்ல ரீச் பண்ணிருக்கு. இப்போ இந்த VI அப்படின்னு எடுத்துக்கலாம். அது V சிக்னல் அல்லது VIன்னு எடுத்துக்கலாம். இது 0ல இருக்கும் பொழுது இந்த பாயிண்ட் இங்க இருக்கு. when VI is going to positive voltage, very small தான், புரியுறதா? the input current will increase. ஏன்னா the voltage increase ஆகுது இல்ல, அப்ப input current will go to this stage. இங்க போகும், தெரியுறதா? input current இங்க போச்சுன்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு ஏத்த போல என்ன ஆகும்? IC also would have increased. ஐடியா புரியுறதா? when the AC signal goes from 0 to a maximum, the input current இங்க 40ல இருந்தது இல்ல, it goes to maximum. Correspondingly there is a IC value going to maximum. Then now it is going to come to 0, which means it is gone up to this and coming back here. Now it is negative voltage. So negative voltage apply பண்றதுனா இதோட positive voltage reduce பண்ண போகுதுன்னு அர்த்தம். அப்போ the input current will reduce to this stage and correspondingly the output current also is reducing to this value. So this is the Q point value. அதுல இருந்து little above and little below போறது. இது எப்படி வரையலாம்? இங்க இந்த வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணும்போது இன்புட் கரண்ட் எப்படி வேரி ஆகுது? இனிஷியலா இங்க இருந்தது இன்புட் கரண்ட், இப்போ மேக்ஸிமம் போச்சு and then coming to 0னா இதே வேல்யூக்கு வந்தது. then input voltage negative போகும்போது the input current reduces and comes to 0. This is one cycle of operation of the input voltage altering the input current. corresponding output current எப்படி வேரி ஆயிருக்கு பார்க்கலாமா? இந்த லைன் எல்லாம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்புட் கரண்ட் இங்க இருக்கும்போது அவுட்புட் கரண்ட் இங்க இருக்கு, தெரியுதா? இந்த இடத்துல இருக்கு. இன்புட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, அப்போ அவுட்புட் கரண்ட் மேலே போச்சு இல்லையா? ஸோ இதுவும் இன்க்ரீஸ் ஆச்சு and it comes back to the same value. So output current comes back to the same value. Now it goes down, this is also goes down. So this is how the IC is varying. தெரியுதா? IB variation because of input voltage is varying sinusoidally, IB also sinusoidally vary. This is the Q point at which IB and IC are chosen from the output characteristics. இதிலேருந்து ஒரு அமௌண்ட் மேலேயும் இது அமௌண்ட் கீழேயும் போகும்போது ஐசியும் என்ன ஆகுது? ஒரு அமௌண்ட் மேலே ஒரு அமௌண்ட் கீழே போகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு தி வேரியேஷன் இன் தி அவுட்புட் கரண்ட் டஸ். இப்போ நம்ம என்ன ஆகுது பார்க்கலாம். VCC is equal to ICRC plus VCEன்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இந்த ஈக்குவேஷன் திருப்பி ஞாபகப்படுத்திக்கலாம். இப்போ இதில் எது வேரி ஆகுது? VCC கான்ஸ்டன்ட், இது கான்ஸ்டன்ட் சப்ளை. இது VCC கான்ஸ்டன்ட் சப்ளை மாறாது. ஸோ இது கான்ஸ்டன்ட். IC என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த வேல்யூ RCயும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ இன்க்ரீஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸோ இன்க்ரீஸ் ஆகணும், தெரியுறதா? சப்போஸ் IC இஸ் நோ இன்க்ரீசிங்னு வச்சுக்கோ. IC இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ VCE என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும், தெரியுதா? VCங்கிற பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணோம்? அவுட்புட் வோல்டேஜாக எடுத்துப்போம், புரியுதா? V அவுட். அப்போ VCEங்கிற பாயிண்ட் தான் நம்ம எடுத்துக்கிறோம், தெரியுறதா? இது கிரவுண்ட் பாயிண்ட். இது எமிட்டர் இஸ் எ கிரவுண்ட் பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது என்ன? VCE. அதுதான் VOன்னு எழுத போகிறோம். ஸோ இது நத்திங் பட் VCE. அப்போ when the input current is increasing, the output current is increasing to this value. அப்போ IC is increasing, அப்போ ICRC is increasing, அப்போ VC என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. ஆப்போசிட் பிஹேவியர் வருது பார். பிகாஸ் VCC is constant. Now the IC value is decreasing. இந்த கேஸ்ல இங்கேருந்து திருப்பி டிக்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்போ IC வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சுன்னா VCE வேல்யூ என்ன ஆகணும்? இன்க்ரீஸ் ஆகணும். such that the total is a VCC constant. இது புரியுறதா? அப்போ
இன்புட் வோல்டேஜுக்கும் இந்த அவுட்புட் வோல்டேஜுக்கும் எப்படி வேரி ஆகுது பாருங்க. இன்புட் வோல்டேஜ் மேக்ஸிமம் ரீச் ஆகும்போது விசி என்ன ஆகுது, மினிமமாக ரீச் ஆயிருக்கு. தெரியுறதா? ஏன்னா ஐசி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா விசி என்ன சொன்னோம், டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். இன்புட் வோல்டேஜ் நெகட்டிவ்க்கு போகும்பொழுது விசி என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ விஐக்கும் V0க்கும் என்ன வித்தியாசம்? விஐ வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது V0 டிக்ரீஸ் ஆகுது. எப்படி இந்த ஈக்குவேஷன்ல புரிஞ்சுதா? விஐ டிக்ரீஸ் ஆகி நெகட்டிவ் போகும்போது V0 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தே ஆர் அவுட் ஆஃப் ஃபேஸ் பை 180 degrees அப்படின்னு புரியுதா? 180 degreesனா ஸோ அவுட் ஆஃப் ஃபேஸ் பை 180 degrees ஆர் பை ரேடியன் அப்படின்னு புரியுறதா? அதாவது இது பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்கும்போது இதுக்கு நெகட்டிவ் சேஞ்ச் இருக்கு, இதுக்கு நெகட்டிவ் சேஞ்ச் இருக்கும்போது இதுக்கு பாசிட்டிவ் சேஞ்ச் இருக்கு. ஸோ இது ஐசி இப்படி வேரி ஆகும் பொழுது விசிஇ எப்படி வேரி ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். விசிஇ இஸ் சேஞ்சிங் ஆல்சோ இன் தி ஐசி இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுது. ஐசி எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது. அப்போ இன்புட் வோல்டேஜ் பாசிட்டிவ் வேரியேஷன் இருக்கும் பொழுது அவுட்புட் வோல்டேஜ் நெகட்டிவ் வேரியேஷன்ல இருக்கு. இன்புட் வோல்டேஜ் நெகட்டிவ் வேரியேஷன் இருக்கும்போது அவுட்புட் வோல்டேஜ் பாசிட்டிவ் வேரியேஷன். அப்போ இந்த இடத்துல விசிஇயோட கிராஃப் நான் வரையணும்னா எப்படி வரையணும்? இது விஐயோட கிராஃப். இந்த V0ஓட கிராஃப் வரையணும்னா நான் என்ன பண்ணணும்? நெகட்டிவ் போயிட்டு இது பாசிட்டிவ் போகிறத வரையணும். புரியுறதா இந்த கிராஃபு? ஸோ இது பாசிட்டிவ் போயிட்டு நெகட்டிவ் வரும்பொழுது இது நெகட்டிவ் போயிட்டு பாசிட்டிவ் வருது. தட் இஸ் ஹவ் ஐ சே, that is why I say out of phase, the output voltage is out of phase by 180 degrees or pi radian. So this is the basic introductory idea of what is called amplification of the input current to the output current by amount beta. In the case of beta then ஞாபகம் இருக்கா? delta IC by delta IB at constant VCE ன்னு பார்த்தோமே. So this beta is the one which is going to be involved between the voltages also, provided இது என்ன ஆனோம், இந்த RC இந்த IC வழியா போகிறது இல்லையா, எக்ஸாக்டாக பீட்டா டைம்ஸ் வருமானா? எக்ஸாக்டாக பீட்டா டைம்ஸ் வராது. ஏன்னா வோல்டேஜ் இது கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன். வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் வரும்பொழுது வோல்டேஜ் நம்ம மெஷர் பண்ணும்பொழுது ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக வரும். பீட்டா டைம்ஸ் வராது, அசியூம் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு பீட்டா டைம்ஸ் இருக்குன்னு. பட் ஃபேஸ் சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஃபேஸ் சேஞ்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஆம்பிளிஃபயரில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ இல்லையோ, ஆம்பிளிஃபயர் தான் நம்ம ஆசிலேட்டரை கன்வெர்ட் பண்ணும்போது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த இடத்துல தான் நம்ம இதை பற்றி இந்த ஃபேஸ் சேஞ்சை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து படிக்க போகிறோம். இந்த ஃபேஸ் சேஞ்ச் எப்படி வருதுன்னு புரிஞ்சுதா? தட் இஸ் டியூ டு திஸ் ஈக்குவேஷன், சிம்பிள் ஈக்குவேஷன் வேர் விசிசி இஸ் கான்ஸ்டன்ட். ஐசி சேஞ்ச் ஆகும்போது நான் விசிஇ சேஞ்ச் ஆகணும், இன்க்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகணும், டிக்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ நேச்சுரலி இட் இஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ் with respect to the input voltage. So with this introduction, remember this region is chosen in the active part and that is the idea of amplification. இதை பேஸ் பண்ணி ப்ராப்பர் ஆம்பிளிஃபயரை நம்ம டிசைன் பண்ணணும் இப்போ.